அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம தொடர்ச்சியாக தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகள் பற்றின ஒரு ஃபுல் A to Z அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதில் ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு மற்ற மாவட்டங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ மற்ற மாவட்டங்கள்னு ஆரம்பிக்கிறப்ப நான் சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி அனாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது சம்மந்தப்பட்ட பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. சென்னை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 53 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு 20 பொறியியல் கல்லூரிகளோட அனாலிசிஸுங்கிறது பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பகுதிக்கான அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கல்லூரிகள் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கல்லூரிகளில் என்ன எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். 1, 2, 4, 3 மாதா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம் போஸ்ட், சென்னை. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 2009ஆவது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 207 சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு சீட்டு ஃபுல்லாச்சு. செகண்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல்லாகலை. தேர்ட் ரவுண்டில் 37 சீட்டு ஃபுல்லாச்சு. ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 18 சீட்டு ஃபுல்லாச்சுங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கவுன்சிலிங்கில் 27% சீட்ஸ் மட்டுமே நிரம்பிச்சுங்க. 73% சீட்ஸுங்கிறது நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா மாதா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் கல்லூரி, ராமாபுரம், சென்னை. இது பார்த்திங்கன்னா 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 15 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 908 சீட்டு கவுன்சிலிங்கில் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த 908 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் 293 சீட் நிரம்பி இருக்குங்க. ரெண்டாவது ரவுண்ட் அதிகபட்சமாக 543 சீட் நிரம்பி இருக்குது. மூணாவது ரவுண்டில் 51 சீட் நிரம்பி இருக்குது. நாலாவது ரவுண்டில் 3 சீட் நிரம்பி இருக்குது. இவங்களோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா இவங்களோட செகண்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 60% இடங்கள்ங்கிறது செகண்ட் ரவுண்டில் நிரம்பி இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 32% இடங்கள் நிரம்பி இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே அவங்களுக்கு 92% இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. டோட்டலாக இவங்களுக்கு கவுன்சிலிங்கில் 98% இடங்கள் நிரம்பி வெறும் 2% இடங்கள் மட்டுமே நிரம்பலை. மேபி மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணி இருக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1306 JPR இன்ஜினியரிங் காலேஜ், OMR, சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 385 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 6 சீட்டு தான் நிரம்பி இருந்துச்சுங்க. செகண்ட் ரவுண்ட் 282 சீட் நிரம்பி இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 77 சீட் நிரம்பி இருக்குது. அப்போ அதிகபட்சமாக இந்த கல்லூரியில் 73% சீட்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் நிரம்பி இருக்குது. இப்போ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிங்கிற வகையில் இந்த கல்லூரியை பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 95% சீட் கவுன்சிலிங்கில் நிரம்பி இருக்குது. வெறும் 5% சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் நிரம்பலை. மேபி அதை அவங்க தனிப்பட்ட முறையில் மேனேஜ்மெண்ட் சீட்டாக ஃபில் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1307 ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், பள்ளிக்கரணை, சென்னை. இது 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 336 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் 246 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட் 73 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அப்போ இவங்களோட கணக்குப்படி பார்த்திங்கனாலும் இவங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் மட்டுமே 73% சீட்ஸ் நிரம்பி இருக்குது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 96% சீட் கவுன்சிலிங்கில் நிரம்பி இருக்குது. ஒரு 4% சீட் மட்டும் கவுன்சிலிங்கில் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரி 1309 மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், கோடம்பாக்கம், சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 433 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் 38 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 299 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட் 83 சீட்டு. ஃபோர்த் ரவுண்ட் 6 சீட்டு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் தான் சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சதவீதம் ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 69% சீட் செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குங்க.
டோட்டலாக இவங்களுக்கு 98.4 கிட்டத்தட்ட 98% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங் வழியாக மட்டும் ஃபில்லாக இருக்குது. வெறும் 1.6% சீட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங்கில் ஃபில்லாகலை. என்ன கல்லூரின்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1310 மிஸ்ரிமால் நவ்ஜி முனோத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், தொரப்பாக்கம், சென்னை. 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கில் மட்டும் 161 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் 59 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 58 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 75% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக இருக்குது. 25% சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1311 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம், சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியும் கூட. 13 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 392 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வெறும் 14 சீட்டு மட்டும் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு மேஜராக வந்து சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. 295 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது இவங்களோட டோட்டல் சீட்ஸில் ஒரு 75% சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்ட் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா 95% சீட் வந்து கவுன்சிலிங்கில் நிரம்பி இருக்குது. வெறும் 5% சீட்ஸ் மட்டும் நிரம்பலை. மேபி மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம். கல்லூரியோட பெயர் KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், OMR, சென்னை. 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 11 கோர்ஸுக்கும் சேர்த்து கவுன்சிலிங்க்கு 727 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 727 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 209 சீட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஒரு 431 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 60 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது இவங்களோட டோட்டல் சீட்ஸில் 60% சீட்ஸுங்கிறது செகண்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு 29% சீட்ஸுங்கிறது நிரம்பியிருக்குங்க. ஓவராலாக பார்த்தோம்னா 97% சீட்டு கவுன்சிலிங்கில் நிரம்பியிருக்குது. வெறும் 3% சீட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங்கில் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தோம்னா சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1318 TJ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம். சரிங்களா, 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 271 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் ஒரே ஒரு சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்டில் 28 மாணவர்களும், ஃபோர்த் ரவுண்டில் 12 மாணவர்களும் இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க. கவுன்சிலிங்கில் இந்த கல்லூரியில் வெறும் 15% மாணவர்கள் மட்டுமே வந்து கவுன்சிலிங்கில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 85% சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு. மேபி மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக ஃபில் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1319 தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ், காரப்பாக்கம், சென்னை. 1995 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் பொறியியல் கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 282 சீட்டுங்க. இந்த 282 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபுல் ஆகலை. செகண்ட் ரவுண்ட் 5 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ரவுண்ட் 36 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்டில் 18 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங்கில் 21% இடங்கள் தான் நிரம்பி இருக்குது. 79% சீட்ஸ் வந்து நிரம்பலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1321 சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சைபெட்னு சொல்லுவாங்க, கிண்டியில் இருக்குது, சென்னை. இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், அரசு நிதி உதவி பெறுகிற பொறியியல் கல்லூரி. 1968 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 2 கோர்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 107 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 5 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 98 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 4 சீட்டும் சொல்லி 100% சீட்ஸுமே கவுன்சிலிங்கில் நிரம்பிடுச்சுங்க. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா சைபெட். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1322 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சென்னை, ECR, சென்னை. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 13 கோர்ஸ் நடத்துகிறாங்க. கவுன்சிலிங்க்கு மட்டும் பாருங்கள் 1016 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டு தான் நிரம்பிச்சு. செகண்ட் ரவுண்டில் 110 சீட் நிரம்பிச்சுங்க. தேர்ட் ரவுண்டில் 373 சீட் நிரம்பிச்சு. ஃபோர்த் ரவுண்ட் 102 சீட்டு. இதில் அதிகபட்சமாக இவங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் 36% சீட்ஸ் நிரம்பியிருக்குங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 58% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் நிரம்பிச்சு. 42% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் நிரம்பலை. மேபி தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக கூட போட்டிருக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது
1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கல்லூரி வெஸ்தாம்பரம் சென்னை. 2008 ஆரம்பிக்கப்பட்ட இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக கவுன்சிலிங்க்கு 600 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 75 சீட் வந்து ஃபில் ஆகிருக்குங்க. செகண்ட் ரவுண்டில் 471 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 36 சீட்டும் நிரம்பி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் 78.5 கிட்டத்தட்ட 79% சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிருக்குங்க. டோட்டலாக 97% சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகிருக்கு. 3% சீட்ஸ் மட்டும் ஃபில் ஆகலை. மேபி அதை வந்து அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1335 ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி படப்பை சென்னை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தமாக கவுன்சிலிங்க்கு 263 சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 263 சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த சீட்டும் ஃபில் ஆகலை. செகண்ட் ரவுண்டில் 2 சீட்டு, தேர்ட் ரவுண்டில் 9 சீட்டு, ஃபோர்த் ரவுண்டில் 3 சீட்டு. டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 5% சீட்ஸ் மட்டுமே கவுன்சிலிங் நிரம்பிச்சு. 95% சீட் வந்து கவுன்சிலிங்கில் நிரம்பலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூர் சென்னை. 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 14 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 1062 சீட் வந்து கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 1062 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 945 சீட்டுங்கிறது ஃபில் ஆயிடுச்சு. அதாவது அவங்களோட டோட்டல் சீட்ஸில் 89% சீட்டுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 105 சீட்டு, அது வந்து ஒரு 10% சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 12 சீட்டும் சேர்த்து 100% இடங்களும் வந்து இந்த கல்லூரியில் வந்து கவுன்சிலிங் வழியாகவே நிரப்பி இருக்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மணிமங்கலம் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 317 சீட் ஒதுக்கியிருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் 1 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 88 சீட்டும், அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டு தான் இந்த கல்லூரியில் மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 180 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. அதாவது இவங்களோட டோட்டல் சீட்ஸில் 57% இடங்கள் தேர்ட் ரவுண்டில் நிரம்பி இருக்குது. ஓவராலாக கவுன்சிலிங்கில் 87% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் நிரப்பி இருக்கிறாங்க. ஒரு 13% சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங்கில் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1407 GKM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. இது 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 229 சீட் வந்து இங்கே வந்து கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு 1 சீட்டு மட்டும் ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ரவுண்ட் 9 சீட்டு ஃபுல்லாக இருக்குங்க. தேர்ட் ரவுண்டில் 62 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபோர்த் ரவுண்ட் 6 சீட்டு. ஓவராலாக 34% சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங்கில் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 66% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் நிரம்பலைங்க. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1411 மாதா இன்ஜினியரிங் காலேஜ் குன்றத்தூர் சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 167 சீட்டு கவுன்சிலிங்க்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் 2 சீட்டும், செகண்ட் ரவுண்டில் 17 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் 70 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டில் 16 சீட்டும் நிரம்பியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 63% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் நிரம்பி இருக்குங்க. ஒரு 37% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா மாதா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 192 சீட்டுங்க. இந்த 192 சீட்டில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 86 சீட் வந்து நிரப்பி இருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் ஒரு 48 சீட்டும், தேர்ட் ரவுண்டில் ஒரு 27% சீட்டும் போட்டு மொத்தமாக 84% சீட்டை வந்து கவுன்சிலிங்கில் நிரப்பி இருக்கிறாங்க. ஒரு 16% சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங் நிரம்பலை. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 1416 ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. 289 சீட்டு கவுன்சிலிங்கில் நிரம்பி இருக்குது. 289 சீட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு 1 சீட்டு, செகண்ட் ரவுண்ட் 3 சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 80 சீட்டுன்னு சொல்லி டோட்டலாக 36% சீட்ஸ் மட்டுமே கவுன்சிலிங்கில் நிரப்பி இருக்கிறாங்க. 64% சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங்கில் நிரப்பலைங்க.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்க பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்களை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். இது பார்ட் 2க்கான வீடியோ. இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றின வீடியோஸை வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றின தகவல்களை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுப்போம். இது மாதிரி பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட டேட்டாஸையுமே எடுத்து வீடியோவாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.